த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஹல்லேலூயா. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் வழியில் பின்பற்றுகிற நம்ம ஒவ்வொருவருக்கும் சிலுவைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருக்கும் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து அனுதினமும் தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்ற வேத வசனத்தின் முடியாக நான் உபத்திரப்படுகிறது மிகவும் நல்லது. ஆண்டவர் நமக்காக அவர் இந்த பூமியிலே பாடுகளை அனுபவித்தார். சிலுவையிலே நம்மளுடைய எல்லா மனுக்குலத்து எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் பாடுபட்டார். அவருடைய வழியில் அடிச்சூடுகளை நடக்கிற நாமும் பாடுபடுவது அதுதான் ஆசீர்வாதம். துயரப்படுகிறது அது ஆசீர்வாதம். நாம் நன்மை செய்து நாம் பாடு அனுபவித்தால் பாக்கியசாலிகளாக இருப்போம், பாக்கியவான்கள். நாம் துயரப்படும்போது, நாம் செய்யாத தப்புக்கு நாம் தண்டனை அனுபவிக்கும்போது, ஆண்டவரே எல்லாத்துக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனேன்னு சொல்லி நன்றி சொல்லுவோமா? நாம் ஆண்டவரிடம், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த துன்பத்தை அனுபவிச்சிங்க, ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குங்க, நான் நல்லது தானே பண்ணேன், நான் உண்மை தானே தேடுறேன், நான் அனுதினமும் ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், நான் எல்லாருக்கும் நன்மை செய்கிறேன், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த துயரம்னு சொல்லி நாம் ஆண்டவர்கிட்ட ஒருபோதும் கேள்வி கேட்கவே கூடாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஆண்டவரே நீர் இது செய்ததுக்காக, இதை அனுமதித்ததுக்காக எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுங்கள். துக்கத்தின் நேரத்தில், துயரத்தின் நேரத்தில், கஷ்டப்படுகிற நேரத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லுங்கள். அதோட பிரதிபலன் மிகுதியாக இருக்கும். பிசாசானன் வெட்கப்பட்டு போவான். துக்கப்படுகிற நேரத்தில், துன்பப்படுகிற நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் கேட்கக்கூடாது. நாம் களிமண்கள், நாம் களிமண், ஆண்டவர் குயவன். களிமண் போய் படைத்தவர்கிட்ட போய் கொஸ்டின் கேட்க முடியுமா? ஏன் என்னை இப்படி உருவாக்குனீங்க, ஏன் எனக்கு இதை அனுமதிச்சிங்கன்னு கேட்க முடியுமா? முடியாது. ஒரு பானையை வணையும் போது அந்த பானையை வணைந்து அதை சுடுவார்கள். சுட சுட தான் உறுதியாகும். அல்லேலூயா. அதே போல் நாம் எந்த அளவுக்கு பாடுபடுகிறோமோ, எந்த அளவுக்கு துயரப்படுகிறோமோ, துக்கப்படுகிறோமோ, வேதனைப்படுகிறோமோ, அந்த அளவுக்கு சரீர ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, ஆவிக்குரிய ஜீவித்தனும் நாம் ஸ்ட்ராங்காக்கி நம்மளை புடமிட்டு பொன்னாய் விளங்க செய்வார். அல்லேலூயா. எல்லாம் நன்மைக்கே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்ற வசனத்தின்படியாக சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே தேவன் நடத்துகிறார். இந்த உணர்வோடு, இந்த சிந்தையோடு இந்த நாளை நாம் தூங்குவோமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை அன்பு நேசிற பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்போ அந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை காண எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரக்கத்தை இந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காய் நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. இவ்வேளை கூட ஆண்டவரே, துயரப்படுகிற பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்ற வசனமடியாக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் துன்பப்பட்டது, துயரப்பட்டது எல்லாம் நன்மைக்கே என்று நாங்கள் உணர்ந்தவர்களாக, உமக்கு எந்த சூழ்நிலையில் நன்றி சொல்லுகிறவர்களாக அப்பா எங்களை ஆண்டவரே, எங்களோடு அப்பா ஆவியானவரை நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கே ஸ்தோத்திரம். நாங்கள் பாக்கியவான்களாக எங்களை வைத்திருக்கிறோம். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அநேக பாடுகள், உபத்திரங்கள் வழியாகத்தான் பரலோகம் செல்ல முடியும் என்று நீர் அப்பா எங்களுக்கு சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா பாடுகளுக்கு
வேதனைக்காய் ஸ்தோத்திரம், உபத்திரத்துக்காய் ஸ்தோத்திரம், நிந்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், நெருக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் ஆண்டவரே, இந்த பூமியிலே உருவாக்கினது அப்பா, எங்களை உருவாக்கின நீர் ஆண்டவரே, எங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கணும். சித்தத்தைப்படி நடத்துங்க அப்பா. ஆண்டவரே, நீர் எது செய்தாலும் நன்மைக்கே ஆண்டவரே, எது செய்தாலும் நன்மைக்கு ஆண்டவரே. நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே, நாங்கள் துக்கப்பட்டது நல்லது, நாங்கள் பாடுபட்டது நல்லது, அதனாலே உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நீர் அப்படியே எங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் உங்களுடைய பிரசன்னம் இறங்குகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பாடுகளை சகிக்க பலன் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். துக்கங்கள், போராட்டங்கள் என்ன நடந்தாலும் சகிப்பதற்கு பலனை, சத்துவத்தை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோபு சொன்னது போல, அல்லேலூயா அப்பா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்னபடியாக ஆண்டவரே அப்பா, எங்களை முழுவதுமாக தத்தம் செய்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறோம். உங்களுடைய சித்தத்தைப்படி நடத்துங்கப்பா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ? எல்லாத்துக்காய் ஸ்தோத்திரம். தீதரத்தரதரபா யோபு சொன்னது போல ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கத்தவை நாங்களும் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கத்தை அந்த சிந்தையோடு ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக, எங்களை பாக்கியவதிகளாக, பாக்கியவான்களாக வைத்திருக்க நன்றி செலுத்திக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ்.